சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் கட்பீஸ் துணி சங்கத்தினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு. இருதரப்பினரும் மோதலில் ஈடுபட காரணம் என்ன? சரிதா, வணக்கம். பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் சாலையோர பகுதியில் கடை வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் சங்கத்தை அந்த பகுதியை சேர்ந்த கட்பீஸ் சங்கத்தினருக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ள சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது வட சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் சாலையோர கடைகள் வைத்து ஒரு சிலர் வியாபாரம் செய்து வரும் நிலையில் அவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் அந்த கடைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று சாலையோர வியாபாரிகள் கடைகளை அகற்ற வேண்டும் என்று அங்கிருந்த கட்பீஸ் துணி சங்கத்தை வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் புகாரை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த புகாரானது இன்று இருவருக்கும் இடையே மோதலானது. சாலையோர வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகளை வைத்திருப்பதாகவும் இதனால் அங்கிருக்கக்கூடிய மற்ற கடைகளுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறி இவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் போது சாலையோர வியாபாரியான மணிமேகலை என்ற 49 வயதான பெண்ணை சங்க வியாபாரிகளோடு வந்ததாக கூறப்படக்கூடிய ஒரு நபர் தாக்கியதாகவும் அதனால் இவர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரண்டு தரப்பும் சாலையின் நடுவே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் அவர்களை சமாதானம் செய்து வரும் சூழலில் போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி பிரபு.